இல்லை, சிபிஐ விசாரணை எந்த நிலையில் இருக்குன்னு சிபிஐ தான் சொல்ல முடியும். சிபிஐ விசாரணை எப்படி நடக்கும்ன்ற ஒரு அடிப்படை புரிதல் எனக்கு இருக்குது. முதல்ல வந்து எஸ்ஐடியோ இல்லை கரூர் காவல்துறை என்ன விசாரணை முன்னெடுத்தாங்களோ அவங்க பண்ண விசாரணைகள் எல்லாத்தையும் இவங்க வந்து திரும்ப அதே இடத்துல கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதே திரும்ப ரீவெரிஃபை பண்ணி திரும்ப இவங்களுடைய விசாரணையாகவும் ஒன்று நடக்கும். பேசிக்காக எந்த விசாரணை இருந்தாலும் வேறொரு விசாரணை ஆணையத்துலேருந்து வரும்போது அதை ரீசெக் பண்ணிட்டு தான் கன்டினியூ பண்ணுவாங்க. அதோட நீட்சி தான் எஸ்ஐடியோ கரூர் காவல்துறை எஃப்ஐஆரில் போட்டிருந்த அதே 3 பேர் இங்கே A1 A2 A3 வந்தது. அதாவது விசாரணையே நாங்கள் இங்கேருந்து துவங்க போகிறோம் அப்படின்னு தான். அது வந்து குற்றம் சாட்டுதல் கிடையாது. முதல் அறிக்கையில் இவங்க கிட்டேருந்து, ஏன்னா பெர்மிஷன் கேட்டவங்க இவங்க கிட்டேருந்து தொடங்கணும் அப்படின்னு. அதே போல் இன்றைக்கி தாவேக்கா வேனில் வந்து அவங்க வந்து எல்லா பக்கமும் கேமராஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் கொடுங்க. அதே மாதிரி கரூர்ல அந்த கடைகள்ல இருந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காவல்துறை கலெக்ட் பண்ணியிருந்தா அதையும் அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிருப்பாங்க. வந்து சம்மனும் அனுப்பப்பட்டிருக்கு. ஆமா, அந்த இடத்துல நடந்தது என்ன, நேர்ல பார்த்தவங்க யாரு சொல்ல விருப்பம் இருக்கவங்க யாருன்னு கூடுவாங்க. அது தவிர அந்த இடத்துல இருந்தது. நீங்க வந்து அன்னைக்கு காலையில இருந்தே இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுப்பாங்க.